வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த அறிவை தைரியமா சரியா பயன்படுத்த ஒரு சூப்பர் பவர் தேவை. அதுதாங்க தன்னம்பிக்கை. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தியை எப்படி நம்ம கிட்ட வளர்த்துக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்டோட உண்மையான பலம் எதுவா இருக்கும்? அவங்க படிச்ச பாடங்களா, இல்ல அவங்க வாங்குற மார்க்கா? இதுக்கு பதில் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் புத்தக அறிவோ இல்ல ஞாபக சக்தியோ கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஆமாங்க, ஒரு மாணவனோட உண்மையான ரகசிய ஆயுதமே என்னால முடியும்னு அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். சரி, அந்த நம்பிக்கையை எப்படி ஒரு கோட்டை மாதிரி நாம கட்டுறது? வாங்க பார்க்கலாம். தன்னம்பிக்கைக்கான முதல் களம் நம்ம மனசுதாங்க. அங்க நடக்கிற சின்ன சின்ன போரை நாம ஜெயிக்கணும். நம்ம எண்ணங்களை நாமளே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், தன்னம்பிக்கை தானா வளர ஆரம்பிச்சிடும். இந்த டெக்னிக் பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல். தினமும் காலையில எந்திரிச்சதும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணை பார்த்து நான் திறமையானவன், என்னால ஜெயிக்க முடியும்னு உறுதியா சொல்லுங்க. இது உங்க ஆழ் மனசுல பதியும் போது ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். அடுத்தது விஷுவலைசேஷன். அதாவது நீங்க ஒரு தேர்வுல ஜெயிச்சு எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி மனக்கண்ணுல கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வெற்றியை முழுசா உணருங்க. அந்த சந்தோஷமான உணர்வே உங்களை இன்னும் வேகமா செயல்பட வைக்கும். பாருங்க, நம்ம எல்லாருமே தோல்வியை சந்திப்போம். ஆனா அதை எப்படி பார்க்கறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஒருவேளை மார்க் குறைஞ்சிட்டா அது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு கம்மா. இங்கே கொஞ்சம் திருத்திக்கோ, இன்னும் பெட்டரா பண்ணலான்னு சொல்ற ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு தடுமாற்றமும் அடுத்த அடியை இன்னும் சரியா எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பாடம் தான். இன்னொன்னு, உங்க பயணத்தை மத்தவங்க பயணத்தோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. உங்களுக்கான பாதை தனி. உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்துங்க. நேற்றைய உங்களை விட இன்னைக்கு நீங்க ஒரு படி மேலே இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்க. சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. அதுதான் அடுத்த பெரிய வெற்றிக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. சரி, மனசை தயார்படுத்தியாச்சு. அடுத்ததா செயல்ல இறங்கணும். ஏன்னா உண்மையான தன்னம்பிக்கை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கையில இருந்து தான் பறக்குது. இது ஒரு வெற்றிக்கான சுழற்சி மாதிரி. முதல்ல ஒரு மலையை நகர்த்த நினைக்காம சின்ன சின்ன கற்களை நகர்த்துற மாதிரி பெரிய இலக்க சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கோ, எது மேல பயம் இருக்கோ அதை முதல்ல எதிர்கொள்ளுங்க. கடைசியா ஒரு சின்ன இலக்க அடைஞ்சா கூட உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. இந்த சுழற்சி உங்களை வெற்றி பாதையில தானா கூட்டிட்டு போகும். ஒரு நாள் முயற்சிக்கும் ஒரு மாசம் தொடர்ச்சியா முயற்சி பண்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க போடுற சின்ன சின்ன முயற்சி நாளடைவுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சிறு துளி பெருவெள்ளம் சொல்ற மாதிரி உங்க சின்ன சின்ன உழைப்பு ஒரு நாள் பெரிய வெற்றியா மாறும். இதுதான் விடாமுயற்சியோட மேஜிக். உங்க உடலும் மனசும் ஒன்னா சேர்ந்தாதான் தன்னம்பிக்கை முழுமையடையும். நல்ல தூக்கம் உங்க மூளைக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி. சின்னதா ஒரு உடற்பயிற்சி செஞ்சா அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். நீங்க நடக்கும் போதும் உட்காரும் போதும் நிமிர்ந்து தைரியமா இருங்க. உங்க உடல் மொழி உங்க மனசுக்கு சொல்லும், நான் ரெடி அப்படின்னு. நம்ம மனசும் செயலும் மட்டும் முக்கியம் இல்லைங்க, நம்மளை சுத்தி யார் இருக்காங்கங்கிறதும் நம்ம தன்னம்பிக்கையை தீர்மானிக்கிற ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய வட்டம் உங்களை எப்பவும் மேல உயர்த்துற மாதிரி இருக்கணும். உங்க நேரம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை சரியான நபர்களுக்காக மட்டும் செலவிடுங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க உங்க சக்தியை உறிஞ்சிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. யார் உங்களை நம்பி உற்சாகப்படுத்துறாங்களோ அவங்க தான் உங்க உண்மையான நண்பர்கள். அவங்க கூட அதிக நேரத்தை செலவிடுங்க. ஒரு விஷயத்தை கத்துக்க இருக்கிற சிறந்த வழி அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடத்தை உங்க நண்பருக்கு விளக்கி சொல்லி கொடுங்க. அப்படி செய்யும்போது அந்த பாடம் உங்க மனசுல ஆணை அடிச்ச மாதிரி பதிஞ்சிடும். அதோட மத்தவங்களுக்கு உதவுறது உங்களுக்குள்ள ஒரு புது சக்தியையும் திருப்தியையும் கொடுக்கும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் இணைக்கிற ஒரு மாஸ்டர் கீக்கு வந்திருக்கோம். வெற்றிக்கான அந்த இறுதி மந்திரம் என்ன? இது கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப ரொம்ப அபாரமானது. தினமும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும் உங்களை நீங்களே மெருகேத்திக்கோங்க. அது ஒரு பக்கம் அதிகமா படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல பழக்கமா இருக்கலாம், எதுவோ வேணாலும் இருக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க கிட்டத்தட்ட 37 மடங்கு வளர்ந்துருப்பீங்க. இதுதாங்க கூட்டு வட்டியோட சக்தி. சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு நாள் இமயமலை அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும். கடைசியா இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். நெவர் கிவ் அப். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது. விடாமுயற்சி தான் தன்னம்பிக்கையின் ஆணிவேர். உங்களை நீங்க நம்புங்க, வெற்றியின் நிச்சயம் உங்க கையில தான்.